ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பானஸ் கார்டன் தமிழ். நான் பானு. இப்போ பார்க்குறது டிசம்பர் பூச்செடி தான். என்னுடைய டெரஸில் வந்து இந்த வருஷம் பூத்துன்ருக்கு. இதில் வந்து டிசம்பர் செடி வீடியோ வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதில் பதியம் வீடியோவும் போட்டிருக்கேன். இப்போ பார்க்குறது வந்து டிசம்பர் செடியில் வந்து 5 கலர்ஸ் என்கிட்ட இருக்குது. இதில் இந்த வீடியோவில் வந்து நான் என்னென்ன விஷயம் சொல்ல போகிறேன்னா, இது வந்து என்ன சீசனில் பூக்கும், எவ்வளோ கலர்ஸ் இதில் டிசம்பர் பூ, எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, அதுக்கு என்ன உரம் கொடுக்குறேன், பதியம் வந்து எப்படி பண்ணணுன்றதை நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். இந்த டிசம்பர் பூவில் வந்து ஒரு 7-8 கலர்ஸ் இருக்குது. என்கிட்ட வந்து 5 கலர்ஸ் சொன்னேன். என்கிட்ட இருக்க 5 கலர்ஸ் வந்து டார்க் பிங்க்கு அண்ட் லைட் பிங்க்கு அண்டு டபுள் கலரு, லாவெண்டர் கலர், ஒயிட், இந்த 5 கலர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லோவும் என்கிட்ட கிடையாது. எல்லோ இந்த டிசம்பர் வெரைட்டியில் இருக்குது. எல்லோ இருக்குது, ரெட் இருக்குது, அந்த மாதிரி லைட் பிங்க், அதாவது ரொம்ப டல் பிங்க் அந்த மாதிரியும் இருக்குது. இப்போ வந்து என்கிட்ட 5 கலர்ஸ் தான் இருக்குது. இதுக்கு சீசன் பார்த்தீங்கன்னா டிசம்பர், பேரே வந்து டிசம்பர் பூன்னு இருக்குது. டிசம்பர் மந்தில் பூக்கிறதால டிசம்பர் பூன்னு இருக்குது. ஆனால் இப்போ வந்து சீசன் மாறி தான் பூக்குது. எனக்கு டிசம்பர் எண்டில் தான் ஸ்டார்டிங்காக ஆரம்பிச்சு 1-2 வர ஆரம்பிச்சிது. இப்போ எனக்கு இந்த ஜனவரியில் நிறையவே பூக்குது. இது கண்டினியூஸாக ஒரு பிப்ரவரி வரைக்கும் ஒரு 2-2.5 மாதம் கண்டினியூஸாக பூக்குங்க. இது இந்த பூச்செடியை வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 80s 90s அந்த மாதிரி இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் இந்த பூ பற்றி நல்லாவே தெரியும். லேடிஸ்க்கு இது வந்து நான் தலையிலையும் வச்சுக்கலாம், நம்ம சாமிக்கும் வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. இது ஸ்கூல் டேஸில் வந்து நிறைய பேர் கலர் கலராக வச்சுட்டு போவாங்க. இது வந்து இது வந்து ஊதி ஒரு பட்டாசு மாதிரி கூட வெடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பூ. இது ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த பிங்க் கலரு ரொம்பவே அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரும் கூட. இது ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். இந்த செடிக்கு வந்து நல்ல சன்லைட் வேணுங்க. இதுக்கு ஓப்பன் டெரஸில் வச்சாலே உங்களுக்கு நிறைய பூக்கள் கிடைக்கும். எவ்வளோ வெயில் இதுக்கு நல்லா படுதோ அவ்வளோ உங்களுக்கு செடி வந்து நல்லா தழைச்சி புது துளிர்கள்லாம் வந்து நிறைய பூக்கள் கொடுக்கும். இதுக்கு விதைகள் வந்து இருக்குது. இல்லை 7-8 கலர்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லா கலர்ஸ்க்குமே வந்து விதைகள் வராது. ஒயிட்டு அண்ட் டார்க் பிங்க்கு அண்ட் எல்லோ வந்து எல்லோ கலரில் வந்து முள் இருக்கும் அந்த செடியில். இந்த 3 இதில் மட்டும்தான் விதைகள் வரும். மற்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சளவுக்கு விதைகள் வரலை. ஏன்னா இது ஒயிட் கலரில் வந்து எனக்கு வந்து ஏற்கனவே நிறைய செடிகள் வந்துருக்கு. இப்போ இந்த கோடு போட்ட இந்த வரி கலர்னு சொல்கிறீங்களா, இதில் வந்து உங்களுக்கு வந்து விதைகள் வராது. இந்த செடிக்கு வந்து ரொம்ப கேர் எதுவும் தேவையில்லை. நிறைய எக்ஸ்ட்ரா உரம் எதாவது தரணுமா, இல்லை வேறு எதாவது ஸ்பெஷலாக கேர் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே வேண்டாங்க. வாங்கி வந்து நட்டுட்டு அதுக்கு தண்ணி டெய்லி விட்டாலே போகிறோம். உங்களுக்கு வந்து அது மாட்டு நல்லா வளர்ந்துடும். இது வந்து ரொம்ப ஹைட்டாக வந்து ஒரு 4 அடி உயரம், இல்லைன்னா 5 அடி உயரத்துக்காக வளரும். நான் வந்து இந்த இப்போ காமிக்கிறேன்ல, இந்த செடி வந்து டார்க் பிங்க்கோட செடி தான் இது. ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்க இலைகள் பார்த்தா தெரியும். நம்ம இலைகளுடைய சைஸ் வச்சு அதோடைய தன்மையை வச்சு நம்ம வந்து என்ன கலர்னு கண்டுபிடிச்சிடலாம். டார்க் பிங்க்குக்கு வந்து அந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும். இது வந்து லாவெண்டர் கலரில் வந்து ப்ளைனாகவே நார்மல் க்ரீனில் தான் இருக்கும். இது வந்து டபுள் கலரும் நார்மல் க்ரீன் ஓவல் ஷேப்பில் தான் இருக்கும் அந்த சின்ன சின்ன இலைகளோட. அடுத்தது வந்து உங்களுக்கு ஒயிட் காமிக்கிறேன். இந்த செடியில் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் கலரில் வந்து நார்மலாக குட்டி குட்டியாக இலைகள்லாம் இருக்கும். இது ஒயிட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற கலர்ஸை விட இது ஒயிட் வந்து பார்க்கறதுக்கு ஒரு வேலுடைய ஷேப் மாதிரி இருக்கும். பெருசாக இருக்கும் இலை பார்த்தீங்கன்னா. அகலமாகவும் இருக்கும், கொஞ்சம் ஹைட்டும், செடியும் நல்ல ஒரு அடம்பாகவும் ஹைட்டாகவும் வரும். இது மாதிரி தான் வந்து நம்ம செடிகளை வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம பூ இல்லாமலே செடிகளை வந்து நர்சரியிலேருந்து வாங்கி வச்சுக்கலாம். இப்போ பார்க்குறது வந்து இது பேபி பிங்க்கு தான். பேபி பிங்க்கும் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் இருக்கும். சொல்லப்போனால் ப்ளூவு, பேபி பிங்க்கு, டபுள் கலர், இது 3மே இலைகள் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குங்க. அதை பார்த்து நம்ம பூ இல்லாமலே நர்சரியில் வந்து நம்ம வாங்கிக்கலாம். இந்த டார்க் பிங்க் மட்டும் உங்களுக்கு இலைகள் நல்லா டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஒயிட் தான் நல்லா டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இது பாருங்கள், இது என்னுடைய கார்டனில் வந்து இன்றைக்கி பூத்த பூக்கள் வந்து இப்போ தான் ஸ்டார்டிங் ஆகுது. இன்னும் போக போக நிறைய பூக்கும். இதில் வந்து ஒயிட் கலர் இருக்குது, டபுள் கலர் இருக்குது, அண்டு பேபி பிங்க். இது 2-3 தான் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து லாவெண்டர், இது வந்து டார்க் பிங்க்குங்க. 5 கலர் என்கிட்ட இருக்குது. 5மே ரொம்ப அழகாக இருக்கும். நான் பதியம் சொன்னேன் இல்லையா, பதியத்துக்கு ரொம்ப திக்கான ஸ்டெம் எடுத்துன்னா உங்களுக்கு அவ்வளோ துளிர் வராது. இந்த மாதிரி ரொம்ப தின்னான ஸ்டெம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மெல்லிசான சின்ன ஒரு உள்ளங்கை அளவுக்கு ஒரு ஸ்டெம் இருந்தாலே போதும். அதை எடுத்து நம்ம நட்டுட்டு டெய்லி தண்ணி விட்டால் போதும். ஆனால் மண் வந்து ரொம்ப நல்லா இருக்கணுங்க. நீங்கள் ஒரு மாதிரி க்ளே சாயிலெலாம் வச்சிங்கன்னா இது வந்து வேர் பிடிக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். இது கொஞ்சம் லூஸ் ஆயிலாக இருந்ததுன்னா நல்லா உங்களுக்கு
துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிடும். இதுக்கு பூச்சி தாக்குதல்னு ஒன்றுமே கிடையாதுங்க. இதுக்கு உரமும் அதிகமாக ஒன்றும் வேண்டாம், தண்ணி மட்டும் கொடுத்தா போகிறோம். அடுத்தது உரங்கள்னு எதுவுமே வேணாம், எதுக்கு இருந்தால் போடுங்க, இல்லைன்னாலும் ஒன்றும் பரவாயில்ல. அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த டிசம்பர் மாதமே அந்த செடியை வாங்கி நீங்கள் வளர்க்குறத விட இந்த பூக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து செப்டம்பர் அக்டோபரில் நீங்கள் வந்து வாங்கி வச்சிங்கன்னா டிசம்பரில் ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20-25 பூவாவது உங்களுக்கு வரும். இது வந்து போன வருஷம் நான் பதியம் வீடியோவில் போட்ட செடி தான் அது. இப்போ வளர்ந்துருக்கு, நல்லா பூக்கள் வந்திருக்கு. இது இவ்வளோ தாங்க என்னுடைய டெரஸில் பூத்த பூக்கள். ஒயிட்டு, டார்க் பிங்க்கு அண்ட் லேவெண்டர், டபுள் கலர். இதில் வந்து லைட் பிங்க் மட்டும் இன்னும் கொஞ்சம் தான், இப்போ 1-2 தான் வந்துட்டுருக்கு. இன்னும் அது வந்து அதிகமாக பூக்க ஆரம்பிக்கலை. இந்த பூ வந்து காலை நேரத்தில் தான் பூக்கும். காலையில் 10 மணிக்கெல்லாம் இந்த பூவை பறிச்சிடணும், இல்லாட்டினா வந்து வெயில் படப்பட அது உதிர்ந்து கீழே விழுந்துடும். அதனால் வந்து காலையில் நம்ம பறிச்சுடணும். இதில் தேன் இருக்கிறதால தேனீக்களும் வண்டுகளும் அதிகமாக நம்ம கார்டனுக்கு வரும். பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கிற இந்த மாதிரி கலர்ஃபுல்லான இந்த பூச்செடிகளை வாங்கி நீங்களும் வளங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.